எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு உமானிக்கு மேரேஜுங்க. இதுதான் உமானியோட டான்ஸு இதெல்லாம். சாப்பிட்றது கூப்பிடுவாங்கன்னு பார்த்தோம், அவனை கூப்பிடவே இல்லை. நெய்பர்ஸுன்னு மதிக்க கூட இல்லை. ஓகே, இன்றைக்கி டே 14. காலையில் புரோட்டா. அப்புறம் இன்றைக்கி காலங்கத்திலே ஒரு பஞ்சாயத்து எழுத்துட்டாங்க. என்னென்னா இங்கே பாருங்களேன், இதான் வெல்டிங் எலக்ட்ரோடு 7018 E7018 வெல்டிங் எலக்ட்ரோடு. வெல்டர்ஸ்க்குலாம் ப்ராபப்ளி எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்துக்கும். ஸோ இந்த வெல்டிங் எலக்ட்ரோட வந்து நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்குறோம். இங்கே பாருங்களேன், அது வர மாட்டேங்குது. இந்த ஃப்ளெக்ஸ் ஒன்னோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இப்போலாம் நிறைய வெல்டிங் எலக்ட்ரோட ப்ராப்ளம் ஆகுது. எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க பாருங்க. போகுது அந்த பாக்ஸே வேஸ்ட்டு. இப்போ ஒரு பாக்ஸ் எவ்வளோ 18 ரியாலுக்கோ 35 ரியாலுக்கோ வாங்கிட்டு இருக்காங்க. நம்ம ஊர் காசுக்கு 7000 ரூபாய் எவ்வளோ பார்த்தீங்களா? இதில் எவ்வளோ பஞ்சாயத்து இழுத்துட்டு வராங்க அப்படின்னு. ஒரு பாக்ஸே வேஸ்ட்டு. ஒரு நாள் இந்த எலக்ட்ரோடை பற்றி முழுமையாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன். இப்போதைக்கு ஜஸ்ட் என்ன ஆச்சு அப்படிங்கிறத சொல்கிறேன். இதாங்க மதர் ஓவன் அப்படின்னு சொல்லுவாங்க. மதர் ஓவன் 2 மதர் ஓவன் வைப்பாங்க. மதர் ஓவன்னா என்னதுன்னா, ஒரு எலக்ட்ரோடை டேரெக்டாக வந்து ஒரு வெல்டருக்கு நாங்கள் ரிசீவ் பண்ண மாட்டோம். மொதல் 2 மதர் ஓவன் இருக்கும். ஃபஸ்ட்டு மதர் ஓவன், செகண்ட் மதர் ஓவன். ஃபஸ்ட்டு மதர் ஓவனில் 300 டிகிரி செல்சியஸுக்கு 2 ஹவர்ஸுக்கு வைப்போம். அதுக்கப்புறம் 2 மணி நேரம் கழித்து 150 டிகிரி செல்சியஸ் தான் வந்து கடைப்பிடிக்கணும். இது தமிழில் எழுதியிருக்காங்க பாருங்களேன். 150 டிகிரி செல்சியஸில் வச்சு விட்ருவோம். அப்புறம் வெல்ட்ரு வரப்போ நாங்கள் எடுத்து யூஸ் பண்ணிடுவோம். இன்றைக்கி என்னமோ எங்கள் ஃபோர்மேன் வந்து குப்பையை பூரா க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தார். 2 ஆளுங்களை போட்டு க்ளீன் பண்ணி ஆவண்டா அப்படின்னு முடிவோடு பண்ணிகிட்டு இருந்தார். இவன் வந்து எங்கள் வெல்டர். இவன் அடிக்கிறது வந்து FCAW. எங்கள் வெல்டர் நேம் வந்து மிதுன். நல்லா வெல்ட் அடிப்பான். ஒரு வெல்டரு கண்ணுக்கு வெல்டு எப்படி தெரியும் அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்களேன், நான் பிரைட்னஸை ஃபுல்லாக குறைச்சிட்டேன். ஒரு வெல்டரு கண்ணுக்கு வெல்டு இப்படி தான் தெரியும். கரெக்டாக இந்த இடத்துல வெல்டு அடிக்கணும், அது மட்டும் கரெக்டாக தெரியும் அந்த அவனோட மூஞ்சிக்கு. நமக்கு வெல்டு எப்படி தெரியாது. இதுதான் ஆக்சுவலாக வெல்டரோட கண்ணுக்கு தெரிகிற ஒரு இது. நானும் வெல்டு அடித்து கற்றுக்கணும் அப்படின்னு ஒரு குளிக்கரோட முடிவாக இருந்தேன். இன்னைக்கு குப்தாவை கூப்பிட்டு வந்தேன். ஒரு சீனியர் வெல்டரு இருக்கிறதுலே வந்து ஒரு 22 இயர்ஸாக வெல்டிங் மட்டுமே ஒரு பார்த்துட்ருக்காரு. இந்தியாவிலே இவருக்கு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. இப்போ நாங்கள் அடிக்கிறது வந்து SMAW. நாங்கள் கூட காலைல எலக்ட்ரோடு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லைங்களா, அந்த இது அது சுற்றுச்சு எனக்கு சூத்தில். அப்புறம் அதை கொடுத்து அதில் உட்கார சொன்னேன். அதில் உட்காந்தேன். எனக்கு வெல்டு அடிக்க தெரியாது. சும்மா தத்தக்கா தான் அடிப்பேன். வெல்டிங் படிக்கலான்னு இருக்கேன், வெல்டிங் இன்ஸ்பெக்டர். ஸோ வெல்டிங் நல்லா அடித்து பழகிட்டோம். வெல்டிங் நல்லா அடித்து பழகிக்கணும் அவசியம் இல்லை. ஒரு வெல்டிங் அடித்தா தானே அந்த வெல்டரோட கஷ்டம் நஷ்டம்லாம் என்னன்னு தெரியும். ஒரு தப்பு பண்ணுறேன் அப்படின்னா இந்த தப்பை இதனால தான் பண்ணியிருப்பேன் அப்படின்னு தெரியும். நமக்கு தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடச்சிடும். பட் ஆனால் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இந்த மாதிரி போய் தான் ஜாலியாக அவங்ககிட்ட பேசிக்கிட்டு செஞ்சுக்கிட்டா உடச்சி விட்டேன் அந்த குண்டை. எதுக்கு உடைச்சானே தெரில, டென்ஷன் ஆகிடுச்சு எனக்கு. யாரை கேட்டுறா ஏன்டா உடச்சாருங்க, ஆல்ரெடி டென்ஷனில் இருந்து இவன் வேறு. அது எப்படியாவது ஒரு இது வெல்டையாவது அடிக்கலான்னு பார்த்தேன், விட மாட்டேன்றாங்க. ஸோ எங்கள் கம்பெனி வந்து ஃபேப்ரிகேஷன் கம்பெனி. நான் வந்து குவாலிட்டியாக இருக்கேன். நான் ஃபேப்ரிகேஷன் குவாலிட்டி இன்ஜினியரு. நான் வெல்டிங் பார்க்கணும், டைமண்ட்ஸில் இன்ஸ்பெக்ஷன் பண்ணுவோம். நான் ஒரு குவாலிட்டியோட உங்களுக்கு என்னென்னு தெரியும்ல. இன்கமிங் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. அதுக்கப்புறம் ஆன்கோயிங் இன்ஸ்பெக்ஷன் லைக் ஃபிட்டப் இன்ஸ்பெக்ஷன், வெல்டிங் இன்ஸ்பெக்ஷன், அதுக்கப்புறம் பிளாஸ்டிங் அண்ட் பெயிண்டிங். பிளாஸ்டிங் அண்ட் பெயிண்டிங் தனி செப்பரேட் வீடியோ போடுறேன். இது வந்து பிளாஸ்டிங்காக இன்றைக்கி தான் எடுத்தேன். அது வந்து நாளைக்கு கழிச்சு போஸ்ட் பண்ணுறேன். இது வந்து வெல்டிங்காக. அது ஒட்டிக்குது டப்பு, அதிலே ஒட்டிக்கும். நம்ம கரெக்டாக வைக்கல. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸான ஆளுங்களுக்கு மட்டும் தான் தெரியும். லைட்டாக வச்சாலே ஒட்டிக்கிறோம். அதில் ஒட்டிக்கிட்டு அப்படியே ஹீட் ஆகி அந்த வெல்டிங் எலக்ட்ரோ அப்படியே உறிஞ்சி கீழே வந்துடும். இதில் வந்து 2 முக்கியமானது இருக்குது. ஒன்று வந்து வோல்ட்டு, ஒன்று வந்து ஆம்பியர் அப்படின்னு சொல்லுவாங்க. கரண்ட்டு வந்து ஆம்பியர்னு சொல்லுவாங்க, வால்டேஜ் வந்து வோல்ட்டுன்னு சொல்லுவாங்க. இது 2த்தை வச்சு இது கரெக்டான ஒரு சீக்வன்ஸில் வச்சு தான் அடிக்கணும். ஒரு திக்னஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து இந்த கரண்ட் இதெல்லாம் மாற்றி தான் கொடுப்பாங்க. அந்த வெல்டிங்கை பொறுத்தவரைக்கும் ஒன்று வந்து வேவிங் பார்க்கணும். வேவிங் கரெக்டாக வேவ் பண்ணி கொண்டு போகணும். அப்புறம் வந்து இழுப்பு வந்துருக்கீங்களா, ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து எண்டிங் பாயிண்ட் இழுக்கிறதையும் கரெக்டாக மெதுவாக இழுத்துட்டு கொண்டு போகணும். பாருங்கள், சின்ன பிள்ளைக்கு கையை கொடுத்து கழிக்கிற மாதிரி சொல்கிறாரு. நல்லா என் அப்பா வயசு இருக்கும்.
ஆயிடுச்சு. அதுக்குள்ளே எங்கள் மேனேஜர் வெளியே வந்துட்டார் ரவுண்ட்ஸுக்கு. சரி நம்ம எந்திச்சு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இன்றைக்கி நைட் வந்தாங்க உமானிக்கு நான் இங்கே டீ குடிக்க வந்தோம். சோஹாரில் சூப்பராக இருந்துச்சு டீ. அப்புறம் பணம் போடுறதுக்காக வந்தோம். பணம் போட்டுட்டு ஒரு ஒரு பிரியாணி ஒன்று வாங்கினேன். ஒரு இது சும்மா சரக்கு அடிக்கிறதுக்கெலாம் இல்லை, நான் சாப்பிட்ற ஆள் தான், சாப்பிட்றதுக்காக இதெல்லாம் வாங்கினேன். வாங்கிட்டு மேலே போயிட்டு நம்ம உமானி ஃபங்க்ஷனை பார்த்துக்கிட்டு இருந்தோம். நானே இன்றைக்கி வெளியில் பிரியாணி தான், வீக்கெண்டு வேறு, என்ஜாய் பண்ணுறதுக்காக பிரியாணி வாங்கிட்டு நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு படம் ஒன்று ரெடி பண்ணி வச்சுட்டு தான் மேலே வந்தேன். சூப்பராக இருக்குங்க அவங்க ஆடுற டான்ஸு எல்லாமே பார்க்குறதுக்கு. மேலே இருந்து வாட்ச் பண்ணிகிட்டு இருந்தோம், நல்லா இருந்துச்சு. அப்புறம் எக்கோ அப்படின்னு ஒரு மூவி எடுத்தேன். எக்கோ EKO எக்கோ. இது ஒரு நாயகில் வச்சு கொண்டு வந்தாங்க. ஓகே ஃபாலோ பண்ணிக்கோங்க.